Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Reproduction in organism அப்படின்ற சாப்டரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் asexual reproduction பற்றி தெளிவாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதை பற்றி தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு முன்னாடியே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறது மூலமாக பேபிஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி இன்னமும் தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ ரீப்ரொடக்ஷன் that involves formation of male and female gamete. அப்போ ரெண்டு கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். மேல் அப்படின்ற ஒரு கேமெட் வந்து ஃபார்ம் ஆகணும், ஃபீமேல் அப்படின்ற ஒரு கேமெட் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த ரெண்டு கேமெட்டும் வந்து ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் பேபிஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இந்த கேமெட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேமெட்ஸ் எய்தர் பை த சேம் இண்டிவிஜுவல், ஒரே ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற ரெண்டு கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. இந்த ஆர்கானிசம் வந்து ஃபீமேலுக்கான கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே ஆர்கானிசம் வந்து மேலுக்கான கேமெட்ஸ் ஸ்பெர்ம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கேமெட்ஸும் வந்து ஃபியூஸ் ஆகி அதிலேருந்து பேபிஸ் வந்து டெவலப் ஆகலாம். அப்போ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற ரெண்டு கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேமெட்ஸ் மூலமாக வந்து ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுது, அதனால இதை நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே ரெண்டு கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆனாலும் அது ரெண்டு கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேமெட்ஸ் மூலமாக ஃபியூஸ் ஆகி ஒரு பேபிஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ இது ஒரு டைப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து, பை த டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் ஆப்போசிட் செக்ஸ். இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிசம் தனித்தனியாக இருக்கலாம். மேல் ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து மேல் கேமெட் ஸ்பெர்ம்ஸ் வரும், ஃபீமேல் ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து எக் வரும். இது ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகி இங்கே பாருங்கள், மேல் கேமெட், இது வந்து ஃபீமேல் கேமெட், ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து அதுக்கப்புறம் வந்து பேபிஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அப்போ டூ பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆகி அவங்கக்கிட்ட இருந்து கேமெட்ஸ் வந்து அந்த ரெண்டு கேமெட்ஸும் ஃபியூஸ் ஆகி ஒரு பேபி டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுவும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஒரே ஒரு பேரண்ட் இருக்குது, அந்த பேரண்ட் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் அப்படின்ற ரெண்டு கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக ஒரு பேபி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் கேமெட். ஓகேங்களா? ஃபியூஷன் ஆஃப் கேமெட், ரெண்டு கேமெட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஃபியூஷன் ஆகணும். அப்போ ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? திஸ் கேமெட் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஜைகோட். இந்த கேமெட் வந்து ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இது மேல் கேமெட், இது ஃபீமேல் கேமெட், ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட் அப்படின்றது ஒரு சிங்கிள் செல், இதுதான் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு என்டையர் ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ ஜைகோட் வந்து டெவலப் டு ஃபார்ம் நியூ ஆர்கானிசம். இது பொதுவாக ரீப்ரொடக்ஷனில் வந்து இப்படி தான் வந்து நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு எலாபரேட்டான காம்ப்ளெக்ஸான ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்? ஏன்னா மேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகணும், ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அது எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், அது வந்து ஃபியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த பேபிஸ் டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அப்போ இது எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது அப்படி கிடையாது, அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ எலாபரேட் காம்ப்ளெக்ஸ் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபஞ்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் எல்லாமே வந்து மார்பாலஜி வைஸாகவும் அதோடைய அனாட்டமிக்கல் வைஸாகவும் ஃபிசியாலஜி வைஸாகவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? பிளான்ட்டோட பாடியில் ஒரு மாதிரி இருக்கும், அனிமல்ஸோட பாடி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிளான்ஸுக்கும் ஒரு ஃபங்கைக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ பிளான்ஸ், அனிமல், ஃபஞ்சை இதுக்கிடையில் வந்து மார்பாலஜி வைஸாகவும் அனாட்டமிக்கல் வைஸாகவும் ஃபிசியாலஜி அதோடைய இன்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய ஒர்க், அந்த ஆர்கன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது இல்லையா, அதோடைய வைஸாகவும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன தான் இந்த மாதிரியான பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு சிமிலரான ஒரு பேட்டர்னில் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது.
ஸோ எப்படி வந்து இந்த ஆர்கானிசத்தெல்லாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து நான் அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை தனியாகவே உங்களுக்கு டீட்டெயிலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ பிளான்ட் அண்ட் அனிமல் ஃபஞ்சை எது எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்பாலஜி, அனாட்டமி அண்ட் அதோடைய ஃபிசியாலஜி வைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி சிமிலரான பேட்டர்னில் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும், அது வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், அது ஃபியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும், பேபி டெவலப் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி சிமிலராக தான் வந்து நடக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் எப்போ வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அந்த விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளான்ட்ஸ் எப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அனிமல்ஸ் எப்போ வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், ஸோ அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் அதோடைய லைஃப் லாங் முழுக்க வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இப்போ ஹியூமனை எடுத்துக்கிறோம், நம்ம வந்து குழந்தையாக இருக்கோம், பிறந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமே நம்மளால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஓகேங்களா? அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல அதோடைய லைஃப் சைக்கிளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த லைஃப் சைக்கிளில் எப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய லைஃப் சைக்கிளை நம்ம 3 ஃபேஸஸாக வந்து பிரிக்கலாம். ஒன்று பேபியாக இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சது, அதுக்கப்புறம் ஏஜ். இந்த மாதிரி நம்ம 3 ஃபேஸாக வந்து பிரிக்கலாம். அதாவது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். அது ஒவ்வொன்றத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேபியாக இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சதை ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிறத செனசன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸஸாக வந்து லைஃப் சைக்கிளை வந்து பிரிப்போம். எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோடைய லைஃப்பை வந்து ஜுவைனல் ஃபேஸ், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், செனசன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக வந்து நம்ம பிரிப்போம். அந்த ஒவ்வொரு ஃபேஸையும் நம்ம பார்க்கலாம். இதில் எந்த ஃபேஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து ஜுவைனல் ஃபேஸ். இந்த ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்றது என்ன, பேபியாக குழந்தையாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸை தான் ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். த பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் த பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி இஸ் கால்டு ஜுவைனல் ஃபேஸ். இப்போ ஒரு பேபி வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அது ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி அடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியடை தான் நம்ம ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுவே பிளான்ட்டில் வந்து இந்த ஜுவைனல் ஃபேஸை வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேர்மை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிளான்ட்டில் வந்து ஜுவைனல் சீட்லிங்கு, ஜுவைனல் பிளான்ட் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிளான்ட்டில் வந்து இன்னும் ஃப்ளவரிங்லாம் வரல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம குட்டியாக ஒரு பிளான்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அது வெஜிடேட்டிவ் ஃபேஸ், குட்டி பிளான்ட். ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு ஃப்ளவருமே வந்து இருக்காது. அப்போ பிளான்ட்டில் வந்து ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்றது என்ன, வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டேர்மை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜுவைனல் ஃபேஸ் என்னென்னா தெரியுதா? ஸோ பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் த பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டு த ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டி. ரீப்ரொடக்டிவ் மெச்சூரிட்டிக்கும் பர்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பீரியடை தான் ஜுவைனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது அனிமல்ஸில் எப்படி இருக்கும், பிளான்ட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ ஹையர் பிளான்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹையர் பிளான்ட்ஸில் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, த ஃப்ளவரிங் இண்டிகேட் த எண்ட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இப்போ வந்து ஒரு பிளான்ட்டு நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, அந்த பிளான்ட்டில் வந்து ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடைய வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதோடைய அந்த ஜுவைனல் ஃபேஸ் வந்து முடிஞ்சு ரீப்ரொடக்டிவ்க்கு வந்து அது தயாராகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவரிங் வருது அப்படின்னா அந்த ஃப்ளவரிங் எதை இண்டிகேட் பண்ணுது, பிகினிங் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அந்த பிளான்ட் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து தயாராகுது அப்படின்றத நம்மளால் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டோடைய லைஃப் ஸ்பேனை வந்து பேஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை நம்ம 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி, லைஃப் ஸ்பேனை வந்து பேஸ் பண்ணி நம்ம பிளான்ட்ஸை வந்து பொதுவாக 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆனுவல் பிளான்ட். இந்த ஆனுவல் பிளான்ட் அப்படின்றது என்ன, இது வந்து 1 வருஷம் வரைக்கும் தான் உயிர் வாழும். அப்படி இல்லைனா 1 வருஷத்துக்குள்ளே, ஓகேங்களா, ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதமோ 4 மாதமோ அந்த மாதிரி தான் வந்து உயிர் வாழும். அந்த மாதிரி ஒரு பிளான்ட் 1 வருஷத்துக்குள்ளே உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அது ஆனுவல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பையினல் பிளான்ட். பையினல் பிளான்ட் அப்படின்றது வந்து இந்த பிளான்ட் வந்து 2 வருஷம் உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அதை பையினல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து ஒன்று இருக்குது, பெரினியல் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரினியல்
இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல வருடங்கள் வந்து உயிர் வாழும். ஓகேங்களா? மோர் தென் 3 இயர்ஸ் உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரினியல் பிளான்ட். இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க? லைஃப் ஸ்பேன், அது எவ்வளோ நாள் உயிர் வாழுது அப்படின்றத பேஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து 3 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஆனுவல் அண்ட் பையினல் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளான்ட்ஸில் தெளிவான வெஜிடேட்டிவ் ஃபேஸு, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு, செனசன் ஃபேஸை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரைஸ் பிளான்ட்டை எடுத்துக்கலாம். அந்த ரைஸ் பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் ஃபேஸ் எது, ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் எது, செனசன் ஃபேஸ் எது அப்படின்றத நம்மளால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு கேரட் அப்படின்றது வந்து ஒரு பையினல் பிளான்ட்டு. அந்த கேரட்டை வந்து எப்போ நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணால் எப்போ நமக்கு வந்து அதோடைய ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது ஃபார்மர்ஸால் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது ஒரு பையினல் பிளான்ட் அப்படின்றதால அதோடைய வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ், செனசன் ஃபேஸ் எல்லாமே என்ன அப்படின்றத நம்மளால் கிளியராக வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த பெரினியல் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ், செனசன் ஃபேஸ் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஏன்னா இந்த பெரினியல் பிளான்ட் வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழும் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது எத்தனை வருஷம், அதாவது இப்போ எத்தனை வருஷம் உயிர் வாழுது, எத்தனை டைம் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்றத நம்மளால் வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆனுவல் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் ஒரு டைம் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுவே எப்போ அப்படின்றத நமக்கு கிளியராக தெரியும். பையினல் அப்படின்றது 2வது வருஷத்தில் தான் அதை ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த பெரினியல் பிளான்ட்டை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியாது. வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ், செனசன் ஃபேஸ் என்ன அப்படின்றத நம்மளால் கிளியராக வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? அண்ட் இந்த பெரினியல் பிளான்ட்டில் இன்னொரு சில பிளான்ட்ஸ் இருக்குது. அந்த பிளான்ட் வந்து அன்யூஷுவலான ஃப்ளவரிங்கை வந்து காஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அன்யூஷுவலாக வந்து ஃப்ளவரிங்கை வந்து கொடுக்கக்கூடிய பெரினியல் பிளான்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பேம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேம்பு ஸ்பீஷிஸ், அது எந்த ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து பெரினியல் பிளான்ட், பல வருடங்கள் வந்து உயிர் வாழும். ஆனால் அதோடைய லைஃப் ஸ்பேனில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஃப்ளவரிங்கை வந்து வைக்கும். ஒன்ஸ் அது ஃப்ளவரிங் வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஃப்ரூட்ஸை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ பேம்பு அப்படின்றது வந்து ஒரு 50லேருந்து 100 வருஷம் வாழும். அந்த 100 வருஷத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டைம் தான் வந்து என்ன பண்ணும், ஃப்ளவரிங் வைக்கும். ஒன்ஸ் வந்து ஃப்ளவரிங் வச்சதுக்கப்புறம் அதிகப்படியான ஃப்ரூட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட் வந்து இறந்து போயிடும். ஸோ இப்போ இதோடைய எக்ஸாக்டான ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் என்ன அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரினியல் பிளான்ட். அதனால் எக்ஸாக்டான ரீப்ரொடக்டிவ், அதோடைய செனசன் ஃபேஸ் எது அப்படின்றதெல்லாம் நம்மளால் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா. இந்த ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா அப்படின்றத வந்து நீலக்குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீலக்குறிஞ்சி. இந்த நீலக்குறிஞ்சி அப்படின்றத வந்து நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம பார்க்க முடியும். இதோடைய ஃப்ளவர் அப்படின்றது வந்து 12 இயர்க்கு ஒரு டைம் தான் வந்து இது ஃப்ளவரிங் வைக்கும். சரிங்களா? இதனாலே வந்து நிறைய பேர் ஊட்டிக்கெலாம் வந்து அந்த சீசனல் டைமில் வந்து போவாங்க. சரிங்களா? அப்போ நீலக்குறிஞ்சி அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்ஸ் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அது வந்து ஃப்ளவரிங் வைக்கும். ஒன்ஸ் வந்து ஃப்ளவரிங் வந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து கொஞ்சம் நாள் அது வந்து இறந்து போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி அன்யூஷுவலான ஃப்ளவரிங்கும் நம்ம பிளான்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். அப்போ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது பிளான்ட்ஸில் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுதா? ஆனுவல் பிளான்ட்டில் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பையினல் பிளான்ட்ஸில் வந்து 2nd இயர் தான் அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வந்து அடையும். அண்டு பெரினியல் பிளான்ட்டில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்கும். பட் அதோடைய செனசன் ஃபேஸ்லாம் என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக வந்து தெரியாது. ஒரு சில அன்யூஷுவலான ஃப்ளவரிங் மெத்தட்ஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பேம்பில் வந்து அது ஒன்ஸ் வந்து ஃப்ளவரிங் வச்சதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். நீலக்குறிஞ்சி வந்து 12 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஃப்ளவரிங் வைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அனிமல்ஸில் வந்து எப்படி ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.